மாலை இதில் ஏதாவது ஒரு பொழுதை நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் எழுந்து நீராடி செய்வது ரொம்ப இது நமக்கு அந்த யோகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும், தொந்தரவும் இருக்காது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா, புதுசாக செய்கிறோம் நம்ம திடீர்னு நீங்கள் பிராணாயாமனா திடீர்னு செஞ்சால் வாயையும் பிடிச்சிக்கணும் இல்லை, ரொம்ப நாளாக நம்ம உடம்பையும் உடம்பையும் பழக்காமல் இருந்து திடீர்னு ஒன்று செய்ய முடியாது இல்லைங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு நடை மாதிரி போயிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஒரு நடை, கையை காலை நல்லா வீசி ஒரு 10 நிமிஷம் நடந்துருங்க. நடந்துட்டு உடம்பு கொஞ்சம் ஒரு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இந்த ரிலாக்ஸ் பண்ணுற வார்ம் அப்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆரம்ப நிலையில். அப்போ நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது தேவையில்லை. பழகிறதுக்கு நம்ம உடம்பை கொஞ்சம் நம்ம சொல்கிறத கேட்கணும் இல்லைங்க, அதுக்கு நம்ம அதெல்லாம் செய்யலாம். உடம்பு நம்ம சொல்கிறது கேட்குற மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டோம்னா, குளித்து காலை நீராடிட்டு நல்லா பெருமானை நல்லா வணங்கி திருநீர் ஈட்டிட்டு முடிஞ்சால் ஒரு பஞ்சபுராணம் இல்லைங்களா, கொஞ்ச நேரம் ஜபம், மந்திர ஜபம், ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபம், இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கன்னா ஒரு வெள்ளை விரிப்பு, வெள்ளத்துண்டு, நம்ம ஈரலத்துண்டாக கூட எடுத்துக்கலாம். ஐயா கேட்டீங்க ஈரலத்துண்டு பார்த்தீங்களா, வெள்ளத்துண்டு தான் பயன்படுத்தணும். நல்லா கேட்டுங்க, கடல் துண்டு பயன்படுத்தக்கூடாது. வெள்ளத்துண்டை தரையில் விரிக்கணும். கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமரணும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கு கிழக்கு நோக்கி அமரலாம். இது என்ன, பகல் பொழுதுல கிழக்கு நோக்கி அமருங்கள், இது மாதிரி இரவு பொழுதுல வடக்கு நோக்கி அமரணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவாங்க, திருமூலர் சொல்லுவாங்க. ஆகவே கிழக்கு வடக்கு இந்த ரெண்டுத்துக்கே நீங்கள் வேறு செய்யலாம். இப்போ கிழக்கு பார்த்து அமர்ந்துக்கலாம், வடக்கு பார்த்து அமர்ந்துக்குங்க. இரவு பொழுது வடக்கு, பகல் பொழுது கிழக்கு. நீங்கள் காலையில் நீராட்டி திருநீரிட்டு கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணிவிட்டு திருமுறைகள் கொஞ்சம் ஓதிட்டு, இப்போ நம்மளுடைய சிந்தனைகள்லாம் இறை சிந்தனையில் இருக்கும், கொஞ்சமாவது இருக்குமா இல்லையா. அதுக்காக திருமூலர் சொன்னார், நீங்கள் பயிற்சி பண்ணுவது பெருசு இல்லை, அது இறை உணர்வோடு கலந்து பண்ணால் 100 மடங்கு இருக்கும். இப்போ சொல்கிறதே நீங்கள் வெறுமனையும் பண்ணலாம். அவரே சாமியை சொல்கிறார் திருமந்திரத்தில், நீங்கள் ஒன்றுமே மந்திர ஜபம் இல்லாமல் சும்மாவும் செய்யலாம், ஆனால் 10% பலன் தான் கொடுக்கும். நம்ம பலன் முழுசாக பெறணும்னு சொன்னால் அது இறை சிந்தனையோட சாமி செய்ய சொல்கிறார், அதுதான் முக்கியம். நீங்கள் துண்டு விரிப்பை விரிச்சிட்டு அமர்ந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருநீராக பூசி கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணுங்க, திருமுறைகள் போதுங்க. இப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் நல்லா வந்துச்சுன்னா நல்லா நிமிர்ந்து உட்காந்து முதுகுத்தண்டு நேராக நிற்கணும் இல்லைங்களா. முதுகுத்தண்டு நல்லா கழுத்துலலாம் நேராக முதுகுத்தண்டு நிறுத்திக்கிங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு வலது பூக்கு இருக்கு இல்லையா, அந்த பெருவிரலை வச்சு இப்போ அடைச்சிக்கங்க. அடைச்சிட்டு நமக்குள்ளே இருக்கிற காற்றெல்லாம் மொத்தமாக வெளியேற்றிடுங்க, மொத்தமாக வெளியேற்றிடணும். ஆனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டாம், ஏன்னா இது வெறுவைத்தில் செய்யணும். நல்லா கேளுங்க, நம்ம செய்கிறதெல்லாம் சாப்பிட உள்ள ஆகாரம் இருக்கக்கூடாது. ஒரு ட்ரம் தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம் இல்லை, வேறு எதுவும் சாப்பிட வேணாம், பாலோ டீயோ காஃபியோ எதையும் சாப்பிடாதீங்க, வெறுவைத்தில் மட்டும்தான் பண்ணணும். தண்ணி வேணால் ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாம். பதிவில் இருக்கா சொல்லி இது நீங்கள் பதிவு பண்ணுறதை கேட்டுக்கலாமா, அதான் சொல்கிறேன், வேறு இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுங்க, ரொம்ப சந்தேகங்கள் வந்தால் மீண்டும் ஒரு கேட்டுக்கலாம். நீங்கள் வலது பக்கத்தில் உள்ள இதை இது பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக அதனுடைய இதெல்லாம் வெளியேற்றிட்டீங்களா, வெளியே ரிலாக்ஸ் பண்ணி நேரம் நிறுத்துக்குங்க. நீங்கள் சின்முத்திரையை பயன்படுத்தலாம். இப்போ என்னென்னா, முதல்ல நீங்கள் சின்முத்திரை பயன்படுத்த முடியாது. எப்படின்னா, உங்கள் கையெல்லாம் இங்கேயும் மாறி போகும், ஒரு கையில் தான் இருக்க வேணால் ஒரு இடது கையை மட்டும் நீங்கள் பண்ணிங்க. வலது கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடித்தவங்களுக்கு இந்த கை பின்னாடி தேவைப்படாது, ஆனால் அதுக்கு வருஷங்கள் ஆகும். அதனால் முதல்ல நீங்கள் இப்படி தான் பண்ணணும் சரிங்களா. நேரம் நிமிர்ந்துட்டு வடக்கிழக்கு வச்சுட்டு முதல் காற்றை வெளியேற்றுங்க. அதுக்கு கவுண்டிங் கிடையாது, எண்ணிக்கை கிடையாது. அதுக்கடுத்து வெளியேற்றணும்னா நமக்கு ஒரு உணர்வு வந்துச்சுல்ல, உள்ளே எதுவுமே இருக்கான்னு தெரியும். அதுக்கு பின்னாடி 1 நல்லா கேட்டுங்க, இப்படி தான் எண்ணணும். மனசுக்குள்ளே எண்ணுங்க, வாய் விட்டு எண்ணக்கூடாது. 1 2 3 4, இது ஒரு மாத்திரை இடம்னு சொல்லுவோம், இவ்வளோதான். 1 2 3 4 எண்ணக்கூடாது இல்லைங்களா. 1 2 3 4 இந்த எண்ணிக்கையில் சுவாசத்தை உள்ளே எடுங்க. இடது மூக்கின் வழியாக முதல்ல உள்ளே எடுக்கணும். முதல்ல இடது மூக்கு தான், வலது மூக்கை பொத்திட்டு வெளியேற்றிட்டு 4 எண்ணிக்கைகளை உள்ளே விட்டுறணும், சுவாசிச்சிட்டீங்க இல்லைங்களா. இதுக்கு சமஸ்கிருதத்தில் சில வார்த்தைகள்லாம் இருக்கிற சொல்ல உங்களுக்கு குழப்பம், அதனால் நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன். இடது மூக்கை வலது மூக்கை பொத்திட்டு
இடது மூக்கோடைய வெளியே விட்டுட்டு 4 எண்ணிக்கையில உள்ள இழுங்க. இழுத்து அப்படியே உள்ள இழுத்துட்டோன்னே இது உங்களுக்கு உணர்வு தெரியும். முதல்ல தெரியாது, நீங்கள் செய்ய ஒரு உணர்வு தெரியுங்களா, இந்த காற்று வயிற்றுல தங்கி நிற்கிறது தெரியும். நீங்கள் இருக்கிற காற்று நேரம் இங்கே வர்றது தெரியும். இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து அந்த 4 எண்ணிக்கையில் அப்படியே நிறுத்திடுங்க. 4 நிறுத்தி ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்தால் பழைய சுவாசம் பண்ண மாட்டோம். 4 எண்ணினோன்னு இந்த பக்கம் அடைச்சிடும். 2 பக்கம் இல்லையா, இல்லை மாற்றி பண்ணிக்காது. அப்போ தான் மாற்றி பண்ணணும். அடைச்சிட்டீங்க. 4 உள்ளே இருக்குது இல்லைங்களா, அதாவது 4 உள்ளே இழுத்தோடனே நிறுத்திக்கணும். அதுக்கு அடுத்து நீங்கள் 16 எண்ணணும். எத்தனைங்க? 16 என்ற வரைக்கும் உள்ளதான் அந்த காற்று இருக்கணும். 16 என்ற வரைக்கும் அந்த காற்று உள்ளதான் இருக்கணும் இல்லைங்களா. இது வந்து பியூர் ஆக்சிஜன் தான், உண்மையான பிராணன், பிராணசக்தி. இதோடைய ஆற்றலுக்கு அளவே கிடையாது. இந்த 16 என்ற வரைக்கும் 1 2 3 மெதுவாக என்ன 16 என்ற வரைக்கும் உள்ளே வச்சுருங்க. எண்ணி முடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கள 8 என்ற அளவுக்கு வெளியில் விடணும். வெளியில் விடுறது 8 வந்து வெளியில் விட்டுட்டீங்க இல்லைங்களா. பழையபடியும் இது வந்து ஒரு பேட்ச் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பழையபடியும் 4 உள்ளே இழுத்து 16 நிறுத்தி 8 வெளியிடணும். இப்படியே மாறி 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 அரை மணி நேரம் செய்யணுங்க. முதல்ல செய்கிறவங்களுக்கு அது வராது. முதல்ல நீங்கள் 5 நிமிஷம் செய்யணும் புரியுங்களா. ஆனால் 5 நிமிஷம் செஞ்சால் அந்த பலன் வந்து நமக்கு உடனே கிடைக்காது. குறைஞ்சபட்சம் 10 நிமிஷமாவது நீங்கள் செய்யணும். 10 நிமிஷம் செஞ்சால் நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், அருமையாக கிடைக்கும். 10 நிமிஷத்துலேயே கிடைக்கும். அரை மணி நேரம் செஞ்சால் நான் வாக்காளே சொல்ல முடியாது, நீங்களே முடிவெடுத்துக்கலாம். அவ்வளவு நல்லா இருக்கும். உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இது நீ அரை மணி நேரம் செய்ய சொல்கிறாங்க பெரியவங்க. முடிஞ்ச அரை மணி நேரம் செய்ய முடியலன்னா அதிகபட்சமாக 10 நிமிஷம், குறைந்தபட்சமாக நீங்கள் 10 நிமிடம் அதனை எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் திருமூலர் நமக்கு சொன்ன பிராணயாமம். நீங்கள் நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதை நான் பேச விரும்பலை. நமக்கு சைவ நெறியில் சித்தர்களின் தலைவர், 63 நாயன்மார்களில் ஒருவர் இல்லைங்களா. எல்லா சித்தரும் ஒருத்தர் கும்பிட்றாங்கன்னா திருமூலர் தான், அவர் தான் தலைவர் இல்லைங்களா. அவர் நமக்கு சொன்னது. ஆகவே 4, 16, 8 என்ற சதவீதத்தில் நீங்கள் செய்யலாம் இல்லைங்களா. இதை நீங்கள் செய்ய 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 அடுத்த ஒரு ஸ்டேஜ் வரும். என்ன ஸ்டேஜுங்களா, இதை அப்படியே டபுள் ஆக்கிடுங்க. 4 வந்து 8 ஆக்குங்க, 16 வந்து 32 ஆக்குங்க, 8 வந்து 16 ஆக்குங்க. வந்துருச்சுங்களா, டபுள் ஆகிடுங்க. அது நீங்கள் ட்ரிபிளாகவும் ஆகலாம், அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கலாம். அது உங்களுடைய இது. ஆனால் ஒன்று, இதுக்கு இயமம் நியமத்தைன்னு சொல்கிறேன். அது அடிப்படை பேசிக் என்னென்னா, அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்க, எண்ண பிரகார பதார்த்தங்களை எடுக்காதீங்க. இதனால் இது வந்து உடம்பை வருத்தக்கூடியது இல்லைங்களா. இது நீங்கள் வேறு மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் உடம்புக்கு. அதனால் அசைவ உணவுகள் அல்லது எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் எளிமையாக எது நம்ம ஜீரணமாக நமக்கே தெரியும், சீக்கிரம் டைஜஸ்ட் எதாகுமோ அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அஜீரணம் தரக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த பயிற்சி ஏன்னா ஆரம்ப நிலையில் இருக்கீங்க. அப்போ நல்ல ஸ்டெல்லாம் வந்துருச்சுன்னா எடுத்துக்கலாம்னா நீங்களே விட்டுருவீங்க. அது வேறு விஷயம், அது நமக்கு தேவையில்லைன்னு நாமளே விட்டுருவோம். அது வந்து வேறு இல்லைங்களா. எதுவுமே படிக்கலைன்னா நீங்களே ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாம். ஆகவே 4 இப்போதைக்கு 4 தான். நீங்கள் எடுத்தோடனே 8 டபுள்லாம் போயிடாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். எதையுமே கொஞ்சம் 1 படி 2 படி 3 படி தான் போகணும். திடீர்னு 10வது படிக்கு ஏன்னா கீழே விழுந்துருவாங்க. அதனால் இது எளிமையானது. சாமி சொல்கிறேன், நீங்கள் இதுலேருந்தே போகணும்னு தான் சொல்கிறேன் சாமி. 4, 16, 8 இந்த விகிதத்தில் நீங்கள் பிராணாயாமத்தை நீங்கள் பயிற்சி பண்ணலாம் இல்லைங்களா. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இதுக்கு அவசியம் இல்லைங்களா. மனக்கட்டுப்பாடு என்பது திருமுறைகளை ஓதுவது, ஜபம் செய்வது இல்லைங்களா. இது நான் இப்போ சொல்கிற 1 2 3 4 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் எண்ணிக்கையில் வந்து நீங்கள் செய்கிறது வந்து இது வந்து பிராணாயாமம் இல்லை. அதை நான் சொல்லிடுங்க. நீங்கள் எடுக்கின்ற பயிற்சி தான் சொல்கிறேன். நீங்கள் இது நல்ல தெளிவானோடனே உங்களுக்கே ஒரு அனுபவம் வரும். அதுக்கடுத்து இந்த 1 2 3 4 எண்ண மாட்டீங்க. அதுக்கு பதில் பஞ்சாட்சரத்தை சொல்லுங்கள். 1 2 3 4 பதில் அதை அப்படியே மாற்றிட்டு முதல்ல 1 2 3 தான் 4 தான் எண்ணணும். அதில் மாட்டுக்கிறது இல்லை. அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ண முடியும். முதல்ல 1 2 3 போங்க. அடுத்து நம்பர்ஸை விட்டுட்டு பஞ்சாட்சரத்தை பண்ணுங்க.
அந்த பஞ்சாட்சரம் பண்ணுனா அதனுடைய பலனை என்னால் சொல்லவே இயலாதுன்னு திருமூலரை சொல்கிறார். அவ்வளவு பலன் கிடைக்கும், 100% பலன் அது கிடைக்கும் இல்லைங்களா. உடம்பே பஞ்சாட்சரமாக இருங்க. சரி, பஞ்சாட்சரத்தினுடைய வடிவம் தெரியுங்களா? அவர் தான் நடராஜர். பஞ்சாட்சர வடிவம் தான் நடராஜருங்க இல்லைங்களா. அதான் சாமி உள்ளம் பெருங்கோயில் இந்த பாட்டு நாங்கள் பிராணாயாமத்தை தான் சொல்கிறாரு. உள்ளம் நீங்கள் எல்லாத்துக்குமே உடம்பு அப்படின்னா இல்லை, இந்த அட்டாவயத்தில் யார் இருக்கிறாங்களோ தான் அவங்களுக்கு தான் இந்த பாட்டு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளக்குடல் 5 காலா மணி விளக்கே அப்படின்னாரு பெருமாள். ஆகவே இது யோக நிலை. இப்போ நம்ம கேட்கலாம், சரியைன்ற தவத்தில் இருக்கவங்களுக்கு இந்த யோகம் வேணும். சரியையில் சரியை, சரியில கிரியை, சரியையில் யோகம் அவங்களுக்கு வரும். அதனால அவங்க செய்யணும். அதனால் சரியாளர்களும் கூட அதை செய்யலாம். அதனால தான் பொது வெளியில் நான் உங்களுக்கு இந்த கருத்து சொல்கிறேன். இது உங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேர் என்னமோ சொல்லி அது தவறான இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது நீங்கள் இயமம் நியமம் என்பது இந்த அசைவ பொருள் இதெல்லாம் விட்டுறணும் இல்லைங்களா. எது கை கொள்ள வேண்டுமோ அதை சொல்லணும். அதாவது நல்லவற்றை சிந்திப்பதும் தீயவற்றை விடுவதும், இதுதான் இயமம் நியமம். செஞ்சுட்டு நல்ல ஒரு ஆசனத்தில் அமரணும். ஆசனங்கள் இப்போதைக்கு என்னன்னு சொன்னால், ஒரு மரப்பலகை ஆசனம் இருந்தால் பெஸ்ட்டு தான். ஆனால் ரொம்ப எளிமையானது. எங்கே போனாலும் ஒரு துண்டை பிடிச்சி உட்காந்துட்டோம்னு பிரச்சனை இல்லை. அது என்றைக்குமே சாத்தியமானது. மரப்பலகை வேணால் வீட்டில் இருக்கும்போது நீ பண்ணிக்கலாம், எங்கே வெளியில் பண்ண முடியாது இல்லைங்களா. அது எளிமையான துண்டு போதும். நான் இப்போ அடியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் ஒரு கருத்தை தான் உங்களுக்குன்னு சொல்கிறோம். எளிமையான ஒரு ஈரட துண்டு, களை துண்டு வேண்டாம், இந்த கட்டம்போட துண்டுலாம் வேண்டாம், வெள்ளைத்துண்டு தான் வச்சுக்கணும். வெள்ளைத்துண்டை விரிச்சிட்டு நீங்கள் அமர்ந்துக்கங்க. இந்த பிராணாயாமத்தை செய்யுங்க இல்லைங்களா. இந்த பிராணாயாமம் செய்ய 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 அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கடுத்து தியானம் இருக்குது, மெடிடேஷன், தியானம். அது எப்படி செய்வது அப்படின்னு கேள்வி வரும். அதை நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம இதை செய்யும். அடுத்து தியானத்திலேயே பல படிநிலைகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஸ்டேஜ் தான் இருக்குது. இப்போ பிராணாயாமம் இதோட பிராணாயாமம் முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. இதுலேயும் படிநிலைகள் இருக்குது. அதை நான் படிநிலையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ரொம்ப கீழே முதல் படியில் நம்ம இருக்கோம். முதல் படி உடையதை பார்க்குறோம். அடுத்து 2வது படி, 3வது படி, 100வது படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம முதல் படி விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம இனிமேல் பயிற்சி பண்ணுவோம். இதுமாதிரி நீங்கள் காலையில் நீங்கள் எப்போயுமே குளிச்சுட்டுங்க, நீராடிட்டு தென்னி வச்சுட்டு கிழக்கோடு குளிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுவோம். பஞ்சாட்சர ஜபம் சின்முத்திரை வச்சு பண்ணுங்கள். சின்முத்திரை பஞ்சாட்சர ஜபம் என்ன பண்ணுங்கள். ஜபம் பண்ணும்போது நேரம் நின்று கொஞ்ச நேரம் பண்ணுங்கள். பண்ணும்போதே நமக்கே ஒரு அறிகுறி தெரியும். ஒரு உடம்பு ஒரு கரெக்டாக செட்டாக இருக்குது தெரியும், நமக்கே தெரியும். அடுத்தது ஸ்டேஜ் போவோம். அடுத்து நீங்கள் பிராணாயாமம் பண்ணுங்கள். இதை பண்ணுனா அடுத்து என்ன தெரியுமாங்க, நீங்கள் பிராணாயாமம் பண்ணலைன்னா பிராணாயாமத்தை நீ பண்ணுன்னு உங்கள் உடம்பு உங்களை சொல்லும். வெறு வயிற்றில் பண்ணுங்க. அது நல்லா கிடையாது, வெறு வயிற்றில் தான் பண்ணணும் இல்லையா. அதே பிராணாயாமம் செஞ்சுட்டு குறைஞ்சது 20 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் சாப்பிடணும். 20 நிமிஷம் விட்டுறணும். ஏன்னா அந்த உடம்புல இருக்கணும், அந்த ஆற்றல் இருக்கணும். உடனே எதுவும் சாப்பிட்றாதீங்க. 20 நிமிஷம் கழித்து கொஞ்சம் லிக்யூடாக கொஞ்சம் சாப்பிட்டு அடுத்து நீங்கள் திட உணவுகள் உங்களுக்கு டிஃபன் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சாப்பிடலாம் இல்லைங்களா. அதை நீங்கள் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் உண்மையிலே 3 வேளையும் செய்யலாங்க. காலையிலையும் செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், இரவு பொழுதுலையும் செய்யலாம். 3 வேளையும் செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு எது நேரம் கிடைக்கும் அப்போ செய்யுங்க. கண்டிப்பாக எப்போ செஞ்சாலும் அது வெறு வயிற்றில் தான் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உணவு கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா உடம்புல எங்கேயாவது பிடிச்சிக்கணும், வாங்கி பிடிச்சிட்டு அது தொந்தரவு பண்ணும், அது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால தான் இயம நியமத்தை பின்பற்ற சொல்கிறாங்க. அதாவது இன்னும் அடிப்படை நியமத்தை சொல்கிறேன். இது அதிகபட்சம் நீராடி குளிச்சுட்டு செய்யுங்க. திருநீரிட்டு சாமி வழிபாடு செஞ்சு பஜனை, அதாவது பஞ்சாட்சர ஜபம் செஞ்சுட்டு செய்யுங்க இல்லைங்களா. அடுத்து ஏன்னா நான் சொல்ல வேண்டியதில் இருந்தாலும் பொது வெளியில் சொல்கிறேன்னா டாஸ்மாக் கடைக்கு போகக்கூடாது. அதை நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதுக்கெல்லாம் போகக்கூடாது. டாஸ்மாக் கடைக்கு போகக்கூடாது இல்லைங்களா. அசைவம் உண்ணக்கூடாது. முடிஞ்சளவுக்கு எளிய பதார்த்தங்களை, எளிய உணவுகளை அளவாக உண்ண வேண்டும். அதெல்லாம் பாருங்கள். நமக்கு பசிக்குது அப்படின்னா நமக்கு ஒருத்தர் 5 இட்லி சாப்பிட்டா சரியாயிருன்னு அவருக்கு தோணுதுன்னு வைங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் 3 இட்லி சாப்பிடணும். 2 இட்லியை கேப் விட்டுருங்க. நம்ம பிராணாயாமம் செஞ்சு பார்த்தீங்களா, அது அந்த கேள்வி விடியும்.
இது இங்கே செய்ய என்னன்னா, ஒரு காலத்தில் உணவே தேவைப்படாதுங்க. திருமூலர் 3000 வருஷம் எப்படி பண்ணாருங்க, அவர் சாப்பிடவே இல்லை. அதனால் உணவு தான் ஆதாரம் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. உணவையும் நம்ம உலகின் பணியில் இருக்கிறோம், அதனால் உணவை எடுத்துக்கொள்ளலாம், அதை அளவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பசிச்சா சாப்பிட வேணும் இல்லை, பசிச்சா கண்டிப்பாக சாப்பிடணும். நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பசிச்சா சாப்பிட்டாலும் அந்த பசிச்சா சாப்பிடாமல் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து தோஷம். அப்படி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பசிச்சா சாப்பிடணும். ஆனால் பசிக்காத போது சாப்பிடவே கூடாது. இது ஏன் தான், பசிக்காத போது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏதோ நமக்கு பிடிச்ச ஒரு கொடுக்குறாங்க, பலகாரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. அது வந்து அது இயம நியமத்தில் தான் இருக்குது. இயம நியமம் நிறையா இருக்குது. நம்ம அப்பப்போ உங்களுக்கு நான் இடையில சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம திருமூலர் பெருமான் இன்றைக்கி ரத சக்தினால இன்றைக்கி பெருமாள் அதனால நம்ம சொல்லணும்னு நமக்கு தோணுச்சு. ஆகவே நம்ம அந்த பிராணாயாமத்தை நம்ம முறையாக செய்வோம். இது மாதிரி கற்றல்கள் நிறையா இருக்குது. நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த படிநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திப்போம். அப்புறம் வந்து இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நம்மகிட்ட தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஏதாவது எதிர்விளைவுகள், கண்டிப்பாக எதிர்விளைவுகளாக வராது. இயம நியமத்தில் இல்லைன்னா வரும். அதை நான் சொல்லிடுறேன். இயமத்தில் இல்லைன்னா எதிர்விளைவுகள் நமக்கு வரும். அது உடம்பு கொஞ்சம் பாதிக்கும். அதனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நல்லா கேளுங்க. இப்போ நம்ம கேட்டோம், நம்ம உடம்பின் வசத்தில் தான் நாம் போகிறோம். உடம்பு சொல்கிறது தான் நாம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நமக்கு எஜமான் யாருன்னா நாம் இல்லை, உடம்பு தான் எஜமான். அது என்ன சொல்கிறோமோ அது வழியில் போய்கிட்டு இருக்கோம், அதான் கண்டபடி போய்கிட்டு இருக்குது. ஆனால் பிராணாயாமம் செய்ய என்னன்னு சொன்னால், ஒரு நாள் அந்த உடம்பே எப்பா பிராணாயாமத்தை செய்யா அப்படின்னு அது கேட்கும். நம்மளை அடிபணிஞ்சு இது தயவுசெய்து செய்யப்பா அப்படின்னு கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அது நமக்கு கீழே வந்துருச்சுன்னு அர்த்தம். நீ பிராணத்தை செய்ய உடம்பு நம்மளை சொல்லுதுன்னு சொன்னால் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இதுதான் உடம்பை இதான் உடல் சித்தி அப்படின்னு சொல்கிறோம். உடல் சித்தி, உடலை வெற்றி அடைதல். இன்னொரு வார்த்தை காய சித்தி, எப்படி வேணா எடுத்துக்கலாம். காய சித்தி அப்படின்னா காய சித்தி அடைஞ்சிட்டோமா இல்லையானா பிராணாயாமத்திலே நமக்கு தெரிஞ்சிடும். தயவு செய்து கொஞ்ச நேரமாக செய்யப்பா அப்படின்னு அது சொல்லும். கெஞ்சும், செஞ்சு ஏன் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும் இல்லைங்களா? இப்போ உடம்பு நம்ம சொல்கிறத கேட்குதா இல்லையா? நம்ம கீழே வந்துருச்சு, பணிஞ்சு கேட்குது. இப்போ நம்மளை ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ செய்ய மாட்டேங்க. செஞ்சுதான் நம்ம ஆர்டர் போடுறதை விட அதுவே செஞ்சிருது. நம்ம அது ரூட்டில் தானே போகிறோம். இப்போ உடம்பையில் சார்ந்த மனம் உட்பட்ட அத்தனை கருவிகளும் இதில் கட்டுப்படுது. இப்படி ஒரு எளிய வழியை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருமூல நாயனாருக்கு நம்ம இது சொல்லணும். திருமூல நாயனார் இன்னைக்கு திருமூல நாயனார் திருவாவூரில் முக்தி பெற்றவர். இன்னைக்கு திருவாவூரில் இருக்கக்கூடிய நாள் தான். திருவாவூரில் ரதசப்தமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாள். அதனால் இந்த சிந்தனைகள்லாம் அவர் தான் நமக்கு கொடுத்துருக்கின்றாரு. அவருடைய பொன்னார் திருவடிக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு அடுத்து நம்ம திருவையாறு இன்னும் ஒரு